எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வாங்க நம்ம பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். அதே கப் அளவு ஒரு அரை கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு ஒன்றா கலந்து விட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம பிணையணும். அப்படி நல்லா பிணைஞ்சா தான் நல்லா சாஃப்டாக வந்துட்டு பாருங்கள். நான் இதை ஒரு 15 நிமிஷமாக பிணையறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துட்டு இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கல்லில் நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக நம்ம திரட்டி எடுத்தால் போதும். இப்போ ஒரு மூடியை வச்சு நம்ம இதை நல்லா ரவுண்ட் போட்டுடலாம். நான் ஒரு குங்குமச்சிமிழ் மூடியை தான் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஃபுல்லாக ரவுண்டு போட்டுடலாம். நீங்கள் ஒரு டப்பா மூடி இருந்தாலும் அதை எடுத்து நல்லா ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீதி இருக்க பீஸை தூக்கணும்னா நல்லா ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கீழே வந்துடும் பானிபூரி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானோடனே ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக போட்டுட்டேன். சூப்பராக புஷி வருதுன்னு வருது பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். ஒரு பக்கம் இதை அப்படி திருப்பி விட்டுக்காங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிட்டு, கடையில் வாங்குற மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் உள்ள உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுக்குள்ளே நம்ம பானிபூரி மசாலா வச்சு உள்ளே வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.